எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அமிர்தி சௌந்தரராஜன். நம்ம நாளைக்கு உகாதி பண்டிகை வந்துடுச்சு. இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது எனக்கு. அப்புறம் என்னென்னா, இப்போ உகாதிக்கு நம்ம போலி தட்டுவோன்னு சொன்னேன் இல்லையா. நம்ம சைடெல்லாம், தமிழ்நாடு சைட்லலாம் கடலைப்பருப்பு போலி தான் பண்ணுவாங்க. ஆனால் கர்நாடகாவில் வந்தப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், துவரம்பருப்பில் போலி தட்டலாம், துவரம்பருப்பு ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊருக்கு வந்த புதுசில் தான் நான் 46-47 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே வந்த அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம்பருப்பை நம்ம எப்படி வேக வைக்கணும்னா, குக்கரில் வச்சு விசில் விட்டுட்டோம் 2-3 விசில்னால் அப்படியே குழஞ்சி போயிடும். அது உதவாது. என்ன பண்ணோன்னா, இப்போது நல்லா 2 டம்ளர் துவரம்பருப்பு போடுறோன்னு வைங்க. துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு என்ன பண்ணோம், ஒரே ஒரு விசில் தான். கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு வச்சோன்னா ஒரு விசில் டக்குன்னு வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும். இப்படி அமுத்தினா அதுக்குள்ளே ஃபுல்லாக நசுங்கணும், அவ்வளோதான். ஆனால் வேறு தனித்தனியாக இருக்கணும், சேர்ந்துடக்கூடாது அந்த பருப்பு. அந்த மாதிரி ஒரு பக்குவமாக தான் வேக வைக்கணும். அதை வேக வச்சுட்டு அது என்ன பண்ணுவோன்னா, அந்த தண்ணி வடிச்சிடணும். அந்த தண்ணி வடிச்சிட்டு அதில் ஒரு ரசம் வைப்பாங்க. அந்த ஒவ்வொட்டு ரசம்னு தான் பேர். அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், சொல்லித்தரேன். அதை வடிச்சிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 2 டம்ளர் நம்ம 2 டம்ளர்னால் 200-250, 1/4 கிலோன்னு வைங்களேன். 1/4 கிலோ ஒரு பருப்பு போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தேங்காய், 1/4 கிலோவுக்கு ஒரு தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கணும். வச்சுட்டு வானலி வச்சு கொஞ்சோண்டு நெய் விட்டு அந்த தேங்காயை கொஞ்சம் வாசனை வர மாதிரி வறுத்தப்புறம் இந்த வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பையும் அது கூட கொட்டி நல்ல வெல்லம், அந்த ஒரு 1/4 கிலோவுக்கு 200 கிராம் மேலே வெல்லம் வேணும், 200 கிராம் வேணும். அப்போ தான் அந்த இது இனிப்பு சரியாக இருக்கும். ஆனால் நம்ம இதையும் சேர்த்துக்கணும். தேங்காயும் ஒரு தேங்காய் சேர்த்துருக்கோம். 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ வெல்லம் போட்டுருங்க, இனிப்பு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா வெல்லத்தை துருவி அதோடவே போட்டு கொஞ்சம் நல்லா கலரிட்டு அதில் கொஞ்சோண்டு ஜாதிக்காய், கொஞ்சோண்டு ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு இறக்கி வச்சுட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போடுங்க, டேஸ்ட் வரும் எப்போவுமே இனிப்புக்கெல்லாம். இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியிலையோ கல்லோரல்லையோ, எப்படி கல்லோரலில் நைஸாக அரையும், மிக்சிலையும் அரையிறது கொஞ்சம் நிதானமாக பல்ஸ் மோடு போட்டு அரைக்கணும். நல்லா கெட்டியாக வரணும், ரொம்ப கல் மாதிரி இல்லை, கொஞ்சம் குழக்குழன்னு அந்த பாகு விட்டுட்டு அது வெல்லம் கரைஞ்சிருக்கும் இல்லையா, அதுவே போகும். அரைச்சி நல்லா ஒரு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை உருட்டி வச்சுக்கோங்க. எவ்வளோ பூரணம் வைக்கணுமோ அதுதான் பூரணம். அதை உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மைதாவை நம்ம பருப்பெல்லாம் வேக போடுறதுக்கு முன்னாடியே மைதா நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா 1 டம்ளர் மைதா நல்லா கலந்து, கொஞ்சோண்டு ரவை, சிரோட்டி ரவைன்னு கிடைக்கும் அங்கே, வெறும் சிரோட்டி ரவை கூட கலந்து வச்சுட்டா கூட நல்லாயிருக்கும். மைதா கொஞ்சம், சிரோட்டி ரவை கொஞ்சம், இல்லை கோதுமை மாவில் தான் உங்களுக்கு பண்ணணும் அதுதான் பிடிக்கும் அப்படின்னா கோதுமை மாவும் கொஞ்சோண்டு ரவையும் கலந்து வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா ஊறினப்புறம் அதை அந்த மாவு கொஞ்சம் எடுத்து இந்த பூரணத்தை மத்தியில் வச்சு நல்லா செஞ்சுட்டு நம்ம இதுலேயே தேய்க்கலாம், நல்லா வரும். இது அப்பளக்குழவிலேயே கொஞ்சம் 2 பக்கமும் அது நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு மாவை தொட்டுட்டு இதை நல்லா மடிச்சுட்டு அதை மேலே வச்சு நிதானமாக அப்பளக்குழவிலேயே தேய்ச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக நெய் விட்டே வேக வச்சு எடுங்க. நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுக்கலாம், நெய் மட்டும் விட்டணும். 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து வைங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டினா எப்படியும் பருப்பு தண்ணி தானே நம்ம ரசம்லாம் பண்ணுவோம். இந்த பூரணத்தை ஒரே ஒரு உருண்டை அந்த பூரணத்தில் கலந்துடணும். அந்த தண்ணியில் இந்த பூரணத்தில் இனிப்பு இருக்கும், அந்த பருப்போட இது இருக்கும், அதோட கலந்துட்டு வித்தியாசமான சுவை இருக்கும். அதுக்கு கலந்துட்டு அதில் நம்ம ரசப்பொடி, தக்காளி வேணும்னா தக்காளி போட்டுக்கோங்க, புளியும் போடலாம் தக்காளியும் போடலாம். தக்காளி ஒன்று வேக வச்சு அதை கலந்துட்டு உப்பு, புளி, ரசப்பொடி, பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ரசம். வித்தியாசமாக டெய்லி ஒரே மாதிரி ரசம் சாப்பிட்றோம், இது வித்தியாசமான ரசமாக இருக்கும். பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக. நீங்கள் இந்த தடவை பண்டிகை கன்னடக்காரங்க கொண்டாடுறாங்க, தெலுங்குக்காரங்க கொண்டாடுறாங்கன்னு இல்லை,
உகாதி பண்டிகை நீங்களும் கொண்டாடுங்க. யுகம் ஆரம்பிக்கிறது தானே இது, கலியுகம் ஆரம்பிக்கிற நாள் தானே, கொண்டாடுங்க. இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.